ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnrd.tngovernment.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜஸ்ட் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஊராட்சி ஒன்றியத்தில் வேலைவாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது உங்கள் ஊராட்சி அலகில் வேலைவாய்ப்பு இருக்கா, அதேமாரி எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன், எந்த இனசூழ்ச்சி முறை, ஜென்ரலுக்கு ஒதுக்கியிருக்காங்களா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி எஸ்டியா, இல்லை ஏதாச்சும் பார்த்தா ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்களா, அதான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை என்னுடைய எந்த ஊருக்கு வேலைவாய்ப்பு இருக்கான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க, அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அல்லது இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஒர்க் ஆகலை, பட் விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் இதில் பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்டான அந்த வேக்கன்சி பற்றி அப்டேட் பண்ணலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ முதல்ல உங்கள் ஒன்றியத்துக்கு வேலை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதாவது பஞ்சாயத்து யூனியன்லேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பஞ்சாயத்துக்கும் இந்த ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். எல்லாருமே ஒரே அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலான்னு சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். பட் ரிசர்வேஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் எங்கள் ஊர் டிஸ்ட்ரிக் வந்திருக்கான்னு கேட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஒரே அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா இதுக்கான தகுதி என்ன அதை பற்றி தெரியாமல் இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஈப்பு ஓட்டுநர் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது. செல்லத்தக்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கட்டும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பதிவரை எழுத்தர் பதவிக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது. மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி 18 to 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி 18 to 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி 18 to 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டிக்கு 50 ரூபா. அதுக்கப்புறம் ஜென்ரல், பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 100 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மாரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது மொத்தமாக 4 பதவி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் 4 பதவிக்கும் கூட அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் 4 பதவியுமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் யூசர் கைடை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த பதவியை அப்ளை பண்ண பொருளோ அதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை நோட் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துருப்பாங்க எந்த பதவின்னு, அது ஆஃபீஸ் அசிஸ்டண்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த பதவியை அப்ளை பண்ணீங்களோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல வகுப்பு, நீங்கள் எந்த கம்யூனிட்டி, நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரலா, எஸ்சிஏவா, பிசி முஸ்லீமான்னு கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதிலேயே உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க பாருங்கள் மாவட்டம் எதுன்னு. அதாவது இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பதவினா இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க போல்.
ஸோ அதனால் இது எந்த மாவட்டமோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ, ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணலாம் போல், அதாவது விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு வட்டாரம் கேட்டிருக்காங்க எந்த பிளாக்ல வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் விழுப்புரத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை இருக்கா, இந்த பிளாக்ல வேலை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா அதிலே உங்களுக்கு சாய்ஸ் ஆப்ஷன் தான் காமிக்குது. உங்கள் ஊர் இல்லை அப்படின்னா அந்த ஊரில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துக்கோங்க. இப்போ கோயம்புத்தூரில் எந்த பிளாக்ல வேலைவாய்ப்பு இருக்குது, 2 இடங்கள் தான். ஸோ வேக்கன்சி பார்க்கும்போது கம்மி வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க போல், ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே எல்லா வேக்கன்சியுமே இல்லைங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க. முதல்ல இனிஷியலை கொடுத்துட்டு பெயரில் போயிட்டு உங்கள் பெயர் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் இனிஷியலை கொடுத்துட்டு ஃபாதர் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 8th பாஸா, 10th அல்லது வந்து பார்த்தா 9th 11th 12th அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக யூஜியா பிஜியா என்ன முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் சைட் பண்ணலாம், அதிகபட்ச கல்வி தகுதி வரைக்கும். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரியின் மாற்று சான்றிதழ் நகல், அதாவது கடைசியாக நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதுக்கான டிசி கேட்டிருக்காங்க. கடைசியாக நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி, என்ன உங்களுடைய டிசி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்ச கல்வி தகுதி யூஜி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா யூஜி ஃபைனலாக முடிச்சிட்றவங்க டிசி கொடுத்துருப்பாங்க காலேஜில், அந்த டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தா 12th பாஸ் பண்ணியிருக்கேன், 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கடைசியாக உங்ககிட்ட என்ன டிசி இருக்கோ அந்த டிசியை சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. டிசி 2 பக்கம் இருக்குன்னா ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி கூட பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு உட்பிரிவு கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க, இப்போ பிசினா பிசியில் வந்து எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்சினா ஆதி திராவிடரா, அந்த மாதிரி என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதவை அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து சைட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் எதுவோ அதை ஃபுல்லாக வந்து பார்த்தா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் நான் டெமோக்காக ஃபில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிஹெச்ஹெச் அந்த ஃபுல்லாக கவர் ஆகலை அப்படின்னா பிஹெச்ஹெச் ஆப்ஷனை தூக்கிடுங்க. பிஹெச்ஹெச் தூக்கிட்டு வெறும் அந்த நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபுல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இயர், அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டே, இந்த ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. உடைய சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சொந்த மாவட்டம் எதுவோ அதை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து மெயில் ஐடி என்னவோ அதை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 to 8th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1 to 8th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து சைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஓட்ட தெரியாது அப்படின்றவங்க நோ சைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் செஷன் பதவிக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், முதல்ல உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு உங்கள் ஏரியா என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம், சிட்டி நேம் என்ன, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. முதல்ல உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் கொடுத்து ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தாருடைய புகைப்படம், உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 20 கேபிலேருந்து 10 கேபிக்குள்ளே இருக்க மாரி உங்கள் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்க மாரி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சர் ரன்னிங் லெட்டரில் போட்டு 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்க மாரி கரெக்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு 3 டாக்குமெண்ட்டுமே தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான உறுதிமொழி டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் அந்த டிக்ளரேஷன்ஸ் 1 by 1 படித்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போது அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிட்டு we have send an OTP to your mobile இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பார்த்தா சென்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அகைன் வந்து பார்த்தா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகும். ஸோ கொஞ்சம் வெப்சைட் ஸ்லோ தான், பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ வந்து பாருங்கள் ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சிங்க. சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் செகண்டரி பேஜ் இதில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது நீங்கள் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். என்ன மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாக பிசிக்கு 100 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். இப்போ ஐ அக்ரி அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு பே யூஸிங் அட்டாம் நெட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இந்த மாதிரி தான் பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் பேமெண்ட் பண்ணதுக்காக அக்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்ளிகேஷன் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் காப்பியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்ட் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மீண்டும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வியூ பண்ணுறதா இருந்தால் வியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணதுக்கான பேஜை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர், என்ன கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து கேப்சா என்டர் பண்ணிட்டு ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை திரும்ப நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்து பதிவரை எழுத்தர் பற்றி பார்க்கலாம். சேம் அதேமாரி அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் தான், எந்த மாற்றமும் இருக்காது. என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுடைய இதில் வேலைவாய்ப்பு இருக்கா, உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் கொடுக்குறேன் பாருங்கள், கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேலை இருக்கா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து அதுவாக வந்து காமிக்கும் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத. கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பண்ணுதோ பாருங்கள். நான் கொடுத்ததுக்கு எந்த வேக்கன்சியுமே இல்லை, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேக்கன்சியுமே இல்லை அப்படின்னு வந்து காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய வேறு டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ண சொல்லவே ஸோ வேக்கன்சி இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி இந்த வெப்சைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே வேக்கன்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேக்கன்சி இல்லை அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிச்சிரும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் கொடுத்த கேட்டகரி பிசி எம்பிசிக்கெலாம் இல்லை அப்படின்னா ஜென்ரல் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலுக்கு தான் நிறையா இடத்துல வேக்கன்சி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஜென்ரல் கொடுத்துன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கொடுக்கலாம். அதேமாதிரி எம்பிசிக்கு இல்லைனா ஜென்ரல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஜென்ரலுக்கு தான் வேக்கன்சி அதிகமாக எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன, வேக்கன்சி கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நிறையா டிஸ்ட்ரிக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேக்கன்சி. ஸோ நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை அப்படின்ட்டு அதை சைட் பண்ணிக்கிறேன். வட்டாரம் எந்த தாலுக்கில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதையும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாலுக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் மீதெல்லாமே அதே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பாருங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் கொடுத்துட்டு கொரோனாவில் பாஸ் பண்ணியிருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி கல்வி வாரியம் எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி அதை ஃபில் பண்ணிட்டு எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த மந்த்து, எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க அதை கொடுத்துக்கோங்க. ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மதிப்பெண் 500. அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th மதிப்பெண் அட்டையின் பதிவெண் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க, எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர்னு. ஸோ மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துட்டு மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி சைட் பண்ணிட்டு என்ன கேட்டகரி என்ன உட்பிரிவு அப்படின்னு சைட் பண்ணிட்டு அதேமாரி தான் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது, எந்த மாற்றமும் இருக்காது. சேம் அதேமாரி சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலுக்கு தான் எல்லாத்துலேயுமே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு அப்ளை நைட் வாட்ச்மேன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு நேரம் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு நைட் வாட்ச்மேன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யூஸ்வலாக அதிகமாக ஜென்ரல் கொடுத்தே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலுக்கு தான் அதிக டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி இருக்குது. ஸோ ஜென்ரல் கொடுத்ததுக்கப்புறம் மேலாக ஃபீமேலாக கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், ஸோ எந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் நிறையா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலைவாய்ப்பு. ஏன்னா ஜென்ரல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த தாலுக்கில் எந்த வட்டாரத்தில் வேலை இருக்குது 2 தாலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மீதெல்லாம் ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான். ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, குவாலிஃபிகேஷன் தமிழில் எதை படிக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. டிக் பண்ணிட்டு இந்து முஸ்லீமா அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு உட்பிரிவு பெயர் கொடுத்துட்டு மற்றதுலேயுமே முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். அதே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். முடிஞ்சது. அதேமாரி ஓடிபி வரும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணுறது ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க இதில் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாலினம் மேலா ஃபீமேலாக என்டர் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் கொடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வட்டாரம் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த பிளாக்கில் அப்ளை பண்ண போகிறீங்க அதையும் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ மற்றது எல்லாமே அதே இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. எந்த மாற்றமும் இல்லைங்க, எல்லாமே அதே இன்ஃபர்மேஷன் தான். எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் டிரைவிங் உரிமம் பெற்ற நாள், எப்போ டிரைவிங் லைசன்ஸ் பெற்றீங்க அதுக்கான தேதி ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் தெரிஞ்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் அப்லோட் பண்ணணும். மற்றது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் 4 அப்ளிகேஷனுக்குமே எல்லாமே அப்ளை பண்ணுறது ஒரே ப்ராசஸ் தான். குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் மாறுபடுது. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லவே உங்கள் ஊரில் உங்கள் தாலுக்கில் வேக்கன்சி இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வேறு தாலுக்கு கூட அப்ளை பண்ணலாம், வேறு டிஸ்ட்ரிக் கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ண பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ உங்கள் ஊரில் வேக்கன்சி இருக்கா அப்படின்றத முன்கூட்டியே செக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி பிசிக்கு வேலைவாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இல்லாத பட்சத்தில் ஜென்ரலுக்கு வந்து போயிடுங்க. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டி கேட்டகரியுமே ஜென்ரலுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இவங்க தான் அப்ளை பண்ணணும், இவங்களுக்குலாம் போஸ்டிங் இல்லை அப்படின்றத அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 4 பதவியுமே கூட அப்ளை பண்ணுங்கள். பட் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் தனித்தனி தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்க வியூவர் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி திரும்ப நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.